Hi everyone, this is Niranjan. ஸோ நான் தான் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மென்டர் அண்ட் ஃபிசிக்ஸ் மென்டரும் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ரெண்டுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்க போகுது. ஏன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது சில டேர்ம்ஸ்க்கு எல்லாமே. நம்ம அது எல்லாமே பற்றி இந்த கான்செப்ட் அண்ட் லெக்சரில் ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக வீடியோஸ்குள்ளே போயிடலாம். என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஒரு இது மாதிரி ரிடில்ஸ் மாதிரி நல்லா ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜென்ட். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறையா இது இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜென்ட்டுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு கிளியராக டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜென்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு ரியாக்ஷனில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? பட் அதுவே ஒரு ரியேஜெண்ட்டாக இருந்தால் அது வந்து இட் ஹாஸ் டைரக்ட் எஃபெக்ட் ஆன் த ப்ராடக்ட். டைரக்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இமேஜினரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். H2Oவோட நான் வந்து உங்களுக்கு O ப்ளஸ்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஓக்கு ப்ளஸ் வராது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓக்கு ப்ளஸ்லாம் வராது. ஓ வந்து மைனஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஓ வந்து ஆக்சைஸ் பண்ண போகிறேன் இந்த ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு H2O2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ரியாக்டன் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் ஒரு ஆக்சிஜன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஆக்சிஜன் எங்கேருந்து வந்திருக்கு? நம்மளுக்கு நடுவில் ஆக்ட் ஆகிறதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் ரியேஜென்ட். ப்ராடக்ட் சைடில் ஒரு அடிஷன் நடந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரியேஜென்ட். இதுவே நான் H2O2வை ஆக்சிடைஸ் பண்ணி உங்களுக்கு H+ அயான்ஸ் 2H+ அயான்ஸும் ப்ளஸ் O- கிடச்சிச்சுன்னா இதுக்கு பேர் கேட்டலிஸ்ட். இந்த இடத்துல ரியாக்டன் சைடும் சரி, ப்ராடக்ட் சைடும் சரி, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நம்மளோட மோல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு டிசோசியேட்டிவ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ரியேஜென்ட்டில் ப்ராடக்ட் சைடில் ஏதாவது ஒன்று டிஃபர் ஆகும், ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டண்ட்டுக்கும். பட் கேட்டலிஸ்ட்டில் அந்த மாதிரி ஆகாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருக்க கேட்டலிஸ்ட் அண்ட் ரியேஜென்ட்டோட டிஃப்ரென்ஸ். நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வேலன்சி. பேசிக்ஸாக நம்மளுக்கு என்னென்ன வேலன்சிஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வேலன்சி நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு நம்மளுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அது போக இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது சில காம்பவுண்ட்ஸ்க்கு நமக்கு பேலன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்பனுக்கு, ஸோ கார்பன் ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டாக இங்கே நம்ம பார்ப்போம். கார்பனோட வேலன்சி 4, 4 பாண்ட்ஸ் தேவைப்படும் அதுக்கு. நைட்ரஜனுக்கு 3 அண்ட் ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு 2 பாண்ட்ஸ். அண்ட் ஃபார் ஹைட்ரஜன் 1 பாண்ட். ஓகேவா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட இன்ஃபோவும் உங்களுக்கு கண்டினியூஸாக அதில் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான தெரிஞ்சுக்க வேண்டிய வேலன்சி. ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ்க்கு +2, கார்பனுக்கு 4, நைட்ரஜனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 2 அண்ட் ஹைட்ரஜனுக்கு 1. ஓகேவா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 8 அண்ட் ஐட். ஸோ நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், நிறையா சல்ஃபைடு இதெல்லாமே. இதில் நம்மளுக்கு 8 அண்ட் ஐடுக்கு வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
இதில் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐடு இருக்குது பார்த்தீங்களா, ஐடு. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபைடுன்னு எடுத்துக்கலாம். சல்ஃபைடுன்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்கும் சல்ஃபைடில். இதுவே நீங்கள் சல்ஃபேட் எடுத்து பாருங்கள், சல்ஃபேட்டில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போது SO4 தான் சல்ஃபேட். ஒரு எலமெண்ட்டோடு சேர்ற ஆக்சிஜன் சேரும் போது தான் நம்மளுக்கு இந்த 8 ஐட்லாம் வரும். ஸோ அந்த எலமெண்ட்டோடு இது சேரும் போது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு, அதோட வேலன்சி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆச்சுன்னா அது 8ன்ற வேர்டோட முடியும். இல்லை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகலை அப்படின்ற போது அது ஐடுன்ற ஒரு இதோட முடியும். சரியா? அதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஈஸியான இதில் பார்ப்போம். ஸோ அடுத்து இன்னொன்று இருக்குது, சல்ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ சல்ஃபேட்டில் நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சல்ஃபைட் அண்ட் சல்ஃபேட். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் கிரியேட்டிவ் வேலன்சி இருந்துச்சுன்னா, வேலன்சி எல்லாமே ஃபில் ஆயிருந்துச்சுன்னா அப்போ என்னது நம்ம சல்ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று சொல்ல போகிறேன். HNO3 இருக்கா, HNO3 மேக்ஸிமம் வேலன்சி ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நைட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம், ஐசி ஆசிட். அதுவே HNO2 அப்படின்னு இருந்தால் இதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட். ஸோ ஹையஸ்ட் வேலன்சிலிருந்து 1 கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஐட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் SO3 யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் சல்ஃபைட் அண்ட் SO2 சல்ஃபைடு. புரிஞ்சிச்சா? ஃபுல் வேக்கன்சி கவர்டு அண்ட் இங்கே 1 மைனஸாக இருக்குது, 1 கம்மியாக இருக்குது அண்ட் இங்கே 2 கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட டிஃப்ரென்ஸ். எல்லா காம்பவுண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக், பாண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து 10th பேசிக்காக படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பட் பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அல்கேனாக இருந்தால் அது சிங்கிள் பாண்ட். இதுவே ஈனா இருந்தால் ENE அப்படி இருந்தால் அது டபுள் பாண்ட். அண்ட் YNE அல்கைன் அப்படி இருந்துச்சுன்னா இது ட்ரிபிள் பாண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஐயூபேக் நேம்ஸ்லேயும் நேமிங் ரியாக்ஷன்ஸ் பண்ணும் போதும் இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேம் ப்ளே பண்ணும். ஸோ பாண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரில் OH இருக்கும். OH இருந்தால் அதுக்கு பேர் ஆல்கஹால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈத்தருக்கு RORக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? RORக்கு ஒரு எக்ஸாம்பிள் CH3OCH3. இது நம்ம எப்படி சொல்லலாம்? மீத்தாக்சி மீத்தேன்னு சொல்லலாம். இதோட ஐயூபேக் நேம் மீத்தாக்சி மீத்தேன்னு வரும். ஓகேவா? மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் திங், ஹாலோ ஆல்கேன்ஸ் வரும். ஹாலோ ஆல்கேன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஹாலோ ஆல்கேன்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு பாருங்கள். RX. இந்த ஆர்ன்றது எதுக்கு ஸ்டாண்ட் ஆகுதுன்னா ஒரு அல்கைல் குரூப்புக்கு ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஹாலோஜன்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எக்ஸ்ன்ற ஒரு இதால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிஹைடு. ஸோ ஆல்டிஹைடு ஒரு காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? CH1ன்ற ஒரு பர்டிகுலரான ஒரு காம்பவுண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீட்டோனுக்கு RCOR இருந்தால் அது கீட்டோன். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு COOH இருக்கும். சரியா? அண்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் எஸ்டரில் RCOOR அண்ட் அமைட் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமைடுக்கும் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அமைட்னா என்னென்னா R குரூப், அதாவது அல்கைல் குரூப் வித் CONH2. இதுதான் அமைடு. அமீன்னா என்னென்னா CO இருக்காது, அவ்வளோதான். அமீன்னா என்னது? CO இருக்காது, RNH2. இது வந்து நான் என்னோட கெமிஸ்ட்ரி மேம்கிட்ட நல்லா திட்டு வாங்கி படிச்சுக்கிட்ட ஒன்று, அமைடுக்கும் அமீனுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு அமீனா வந்து RNH2 பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐசோமெரிசம் பார்க்க போகிறோம். இந்த ஐசோமெரிசம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன், கேட்டுக்கோங்க. CN இருந்துச்சுன்னா இது நான் 2 நேம்ஸ் சொல்லலாம். ஒன்று சைனைடு, இன்னொன்று இதுக்கு பேர் நைட்ரைல். ஓகேவா? இப்போது இதை நான் உல்டாவாக போட போகிறேன், என்சின்னு போட போகிறேன். இப்படி போட்டேன்னா நம்ம இதை எப்படி சொல்லணும்னா ஐசோசைனைடு ஆர் இதை நான் எப்படி சொல்லலாம், ஐசோ நைட்ரைல். ஸோ ஒரு காம்பவுண்டை நான் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணினா அதுக்கு ஐசோன்ற வேர்டு வந்து நாம் முன்னாடி போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல். இதுக்கு நான் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஃபைல் அப்படின்ற அதோட வேர்ட்லேயே எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்னது இது? இது எலக்ட்ரான் லவ்விங். இதுக்கு எலக்ட்ரான் ரொம்ப பிடிக்கும். அப்போ யாரை பிடிக்காது? நியூட்ரான்ஸை பிடிக்காது. நியூட்ரான்ஸ் ஹேட்டிங். இங்கே நியூட்ரோஃபைல். அப்போ நியூட்ரோஃபைல்னா என்னது? நியூட்ரோஃபைலுக்கு நியூட்ரான்ஸை ரொம்ப பிடிக்கும். அப்போ இது என்னது? நியூட்ரான் லவ்விங், எலக்ட்ரான் ஹேட்டிங். ஸோ இதில் ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லித்தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது OH மைனஸ், உங்களுக்கு அதோட ஹோல் ஆக்சிஜன் ஸ்டேட் மைனஸில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே எலக்ட்ரோஃபைலில் வந்துடும். OH மைனஸ், Cl மைனஸ், ஹாலஜன்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரோஃபைலில் வந்துடும். ஆனால் நியூட்ரான்ஸ் லவ்விங்னா என்னது, நியூக்ளியோஃபைல்னா என்னது, ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நியூட்ரோஃபைல்ஸில் வந்துடும். புரிஞ்சுச்சா? நியூக்ளியோஃபைல்ஸில் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹாலைட்ஸ் எப்படி இருக்கும், ஹாலைட்ஸ்ன்றதுல ஜென்ரலாகவே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஈஸியாகவும் சொல்லித்தரேன். ஒரே ஒரு R குரூப் இருந்து அதோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் NH2 எடுத்திருந்தேன்னா இதுக்கு பேர் ப்ரைமரி. இந்த Rன்ற இடத்துக்கு பதிலாக நான் CH3 போட்டுக்கிறேன், மெத்தில் குரூப். அப்போ CH3NH2னா என்னது? மெத்தில் அமீன். நம்ம RNH2னா என்னன்னு பார்த்தோம், அமீன்னு பார்த்தோம். ஸோ மெத்தில் குரூப் இருக்குது, அதோட அமீன்ஸ் ஆட் ஆகாமல் மெத்தில் அமீன் ஆயிரும். இப்போது செகண்டரினா என்ன? RNH2R. 2 R குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி. புரிஞ்சுச்சா? அப்போ இதை எப்படி சொல்லலாம்? டைமெத்திலமைன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3 R குரூப்ஸ், RNH2, இங்கே ஒரு R, கீழே ஒரு R. இதுக்கு பேர் டெர்ஷரி. ஸோ நம்மளுக்கு ஒரு குரூப்பில் எத்தனை ஆல்கைல் குரூப்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைமரி, செகண்டரி வரும். சப்போஸ் அதில் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரைமரி, அதுவே 2 இருந்துச்சுன்னா செகண்டரி, அண்ட் 3 குரூப்ஸ் இருந்துச்சுன்னா டெர்ஷரி. அப்போ 4 குரூப்ஸ் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாட்டர்னரி. இது மோஸ்ட்லி வராது, பட் சம்டைம் சில குரூப்ஸ்க்கு வரலாம். குவாட்டர்னரி. இங்கே இடம் இல்லை, ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு அல்கேன் அண்ட் பென்சீன். அல்கேன் அண்ட் பென்சீன் இப்படின்னா என்ன, நான் இப்படி ஒரு கான்செப்டே பார்த்ததில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்ஃபியூசிங்கான, உங்களோட கொஷின் பேப்பர்ஸில் ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட். இப்போ நான் வந்து ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர் வரைய போகிறேன். பென்சீனே காணும். ஸோ பென்சீன் வரைஞ்சிடலாமா? ஸோ பென்சீன் இங்கேயும் ஒன்று வந்துட்டேன். இப்போது நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, 2மே பென்சீன் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது தப்பு. ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டால் மட்டும்தான் இது பேர் பென்சீன். இல்லாட்டி இதுக்கு பேர் என்னது? சைக்ளோஹெக்சேன் ஆர் சைக்ளோ ஆல்கேன். ஒரு ஜென்ரலாக சொல்லணும்னா சைக்ளோ ஆல்கேன்னு சொல்லலாம், இல்லாட்டி இதோட பேர் சைக்ளோஹெக்சேன். இது நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒரு பாண்ட்ஸ் போட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று போடுங்க, 2மே போட்டுறாதீங்க, ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2தோட டிஃப்ரென்சஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு சப்ஸ்டிடியூவன்ட் குரூப்ஸ். ஸோ இதோட சில ட்ரிக்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். சப்ஸ்டிடியூட் குரூப்ஸோட எல்லாத்தோட சஃபிக்ஸுமே YL தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மீத்தேன்னு சொல்லுவீங்களா? பட் CH3 ஒரு சப்ஸ்டிடியூட் குரூப்பாக வந்துச்சுன்னா நம்ம அதை மெத்தில்னு சொல்லணும்.
மித்தைல் ஆர் மெத்தில். இதுவே CH3 CH2 அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்லணும், இத்தைல். ஸோ ஐஎல்ன்ற ஒரு சஃபிக்ஸு வந்துட்டே இருக்கும் இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுவே நான் பென்சின் குரூப் எடுக்கிறேன், அப்போ நான் எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சைல். C6H5 தானே, ஸோ பென்சைல். போட்டேன், இது பி, பென்சைல். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஸ்டிட்யூஷன் குரூப்ஸில் வரும்போது நம்மளுக்கு இது எல்லாமே எப்படி வரும், ஐஎல் குரூப் வந்து ஒரு சஃபிக்ஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸோட பார்ட் 1 ஓவர். எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? சப்ஸ்டிட்யூஷன் குரூப்ஸ் பார்த்துருக்கோம், அல்கேன் அண்ட் பென்சீனோட டிஃப்ரென்ஸ், ப்ரைமரி செகண்டரி டெர்ஷியரியோட ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், எலக்ட்ரோஃபைல் அண்ட் நியூக்ளியோஃபைல் எப்படி பிரித்து பார்க்குறது அப்படின்றது, ஐசோமெரிசம், ஐசோன்ற ஒரு வேர்டை எப்படி யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்துருக்கோம், பாண்ட்ஸ் என்னென்ன பாண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் ஹைட் பார்த்துருக்கோம், அண்ட் வேலன்சி ஆஃப் பேசிக்கான காம்பவுண்டோட வேலன்சி, கேட்டலிஸ்ட் ஏஜென்ட்டோட சில டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இதோட முடியுது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் நிரஞ்சன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போஸ்டர் வரும், நீங்கள் அதை பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.